இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் அவருடைய வார்த்தையை நமக்கு நேராக அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் போது அது ஒரு வல்லமையான வார்த்தையாய் மாறுகிறது. நீங்கள் ஒரு வார்த்தையை சாதாரணமாக கேளுங்க, அது சாதாரண வார்த்தை. நீங்கள் விசுவாசித்து இது தேவனுடைய வார்த்தை, இன்னும் சொல்லப்போனால் அது எனக்குத்தான் அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடக்கும், நிறைவேறும். யோபு 42 அதில் 12வது வசனத்தை கர்த்தர் இந்த கால வேளையில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நிறைய நேரத்தில் போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், குறைவுகள் வந்த உடனே நம்ம ரொம்ப கலங்கி போயிடுறோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையிலையும் சொல்லவே முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலலாம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. அதெல்லாம் விட 100 மடங்கு அதிகமான குறைவுகளை, இழப்புகளை, போராட்டங்களை, சரீர பலவீனங்களை யோபு சந்தித்தார். ஆனால் இந்த குறைவுகளையும், இந்த பலவீனங்களையும், இந்த போராட்டங்களையும் கர்த்தர் யோபுக்கு எப்படி மாற்றி கொடுத்தார் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அப்போது 2 நிலைமை, முன்னிலைமை, பின்னிலைமை. இது எப்படி உண்டானது? அதாவது அவர் எல்லாத்தையும் இழந்தார் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னிலைமையும் அதற்கு பின்னிலைமையும் 2 தான் வந்திருக்கு. அப்போது இழந்ததெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்னா மறுபடியும் ரெட்டிப்பாய் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இழப்புக்குள்ளே இருந்து நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கலாம். இல்லை, ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளான்னு சொல்லி சோர்ந்து போய் நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். ஐயோ நான் இழந்துட்டேனே, ஐயோ என்னை விட்டு விலகிட்டாங்களே, எனக்கு வேலை கிடைக்காதுன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லி பல நெருக்கத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்கு ஒரு நிலைமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி இருக்கிற நிலைமையை விட இனிமே கர்த்தர் எனக்கு தரப்போகிற நிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி நீங்கள் விசுவாசிக்கணும். நிலைமைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் நிலைமைகளையே மாற்றி கொடுப்பார். யோபுக்கு அந்த நிலைமை மாறுன்னு சொன்னால் யாராவது நம்பியிருப்பாங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டார். இல்லை யோபு, நீங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லியிருந்தா உண்மையாகவே அதை நம்ப முடியாத நிலைமை தான். கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்கிற கர்த்தர். உங்களால் கூட நீங்கள் நினச்சவே பார்க்க முடியாது. ஆண்டவர் மறுபடியும் உங்களை துளிர்க்க பண்ணுவார். பட்டு போன உங்களை, உடைஞ்சு போன உங்களை வெட்டி வீழ்த்திட்டாங்களா எல்லாரும்? அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க வெட்டிட்டோன்னு. ஆனால் கர்த்தர் எந்த இடத்துல நீங்கள் வெட்டப்பட்டீங்களோ அதே இடத்துல ஒரு மரம் மறுபடியும் எப்படி முளைக்குதோ, வளருகிறதோ, அதே போல் கர்த்தர் உங்களை துளிர்க்க பண்ணுகிற கர்த்தர். எப்படி துளிர்க்க பண்ணுவார் தெரியுமா? உயரங்களும் உன்னதங்களுமாய் மேன்மைகளோடு துளிர்க்க பண்ணுவார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற நிலைமைகள், தேவன் நம்முடைய நிலைமைகளை ஆசீர்வாதமாக மாற்றுவார் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். பிரச்சனைகளை பார்த்துட்டு புலம்புனீங்கன்னா, பிரச்சனைகளை பார்த்துட்டு ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சே, யார் பண்ணியிருப்பா இந்த நிலைமைக்கு, யார் காரணம், இப்படிலாம் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் என்னை நடத்துகிறார், நன்மையும் கொடுப்பார், சில நேரம் என்னை உருவாக்க தீமையையும் அனுமதிப்பார். ஆனால் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை உருவாக்கி உயர்த்தி வைக்கிற கர்த்தர். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உங்கள் சித்தம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எதை கடந்து செல்லணுமோ எனக்கு பலன் தாங்கப்பா. நான் இனி யோபுவை போல குறைகளை பற்றி நான் பேச மாட்டேன்ப்பா. யோபுவை போல நிதானமாக இருப்பேன்ப்பா. யோபுவை போல நான் இன்னும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ என்று யோபு எப்படி பேசினாரோ அதே போல் நானும் நம்பிக்கையில் உறுதியாக இருப்பேன் ஆண்டவரே. அப்படி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. நிச்சயமாக நீங்கள் அநேக நன்மைகளால் நிரப்பப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். தேங்க்யூ.